எல்லாரும் தமிழ்ல வெளியாகி ரொம்ப சிறப்பா ஓடுன வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை பார்த்திருப்போம். அதுல வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்னு தான் வருவாரு. அந்த மாதிரி சனிக்கிழமை வர சனிக்கிழமை ராமசாமியான நம்ம விஜய் நாகப்பட்டினத்துல பேசியிருக்கிறார். அந்த பேசின அவரே சொல்லிக்கிட்டார்ல, நானே 3 நிமிஷம் தான் பேசுறேன், அதுல இதை பேசாத அதை பேசாதன்னு வேற எனக்கு அடுக்குமுறைகள் கொடுக்குறாங்க அப்படின்னார்ல. அவர் புதுசா பேச வராரு, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அதுல வாய் குளர்றதோ சில சொற்கள் பிளர்ந்து வரதோ அது பெரிய சிக்கல்னு சொல்ல முடியாது. ஆனா அவ்வளவு திட்டமிடலோட வராரு. தாள்ல நிறைய எழுதி கொடுக்குறாங்க, இப்படி திரும்பி சொல்லு, அப்படி திரும்பி சொல்லு, ஆவேசமா சொல்லு, இப்படி சொல்லு, கையை இப்படி காட்டுன்னு அவ்வளவு கொடுத்தும் கூட அவருக்கு அது வரல அப்படிங்கிறது தான் நம்ம சிக்கலா பார்க்கிறோம். அவருக்கு என்ன நிகழுதோ இல்ல அவர் கட்சிக்கு என்ன நிகழுதோ அதை சொல்லும் போதே அவரால் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு தலைவர் என்று பார்க்கப்படுபவர் மக்களுடைய சிக்கல்கள், ஏன்னா அவருக்கு இருக்கிற வழியவே அவருக்கு சொல்ல முடியாதுன்னா மக்களோட வழியை எப்படி சொல்லுவாருன்னு கேள்வி கேட்கறது நியாயமா இல்லையா? இதை கேட்டா உடனே கடிச்சு வைக்கிறதும், நீங்க ஏன் விஜய எதிர்க்கிறீங்க, திமுக கிட்ட சோரம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. ஸ்டாலினை துண்டு சீட்டுன்னு கலாய்க்கும் போது இனிக்குது, விஜய A4 சீட்டுன்னு கலாய்ச்சா வலிக்குதுன்னா அது எப்படி சரியான அணுகுமுறையா இருக்க முடியும்?